ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பத்தி தான் பார்க்க போறோம். பிஎஃப் சம்மந்தமான ஒரு தகவல். நெறைய பேரு நம்மட்ட கேட்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கான தெளிவான விளக்கம் இந்த வீடியோல பார்த்துரலாம். அதாவது, இப்ப நான் பிஎஃப் பணத்த எடுக்காம விட்டேன் அப்டின்னா, எத்தன வருஷம் எனக்கு பிஎஃப் தரப்புல இருந்து வட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து நம்முடைய பிஎஃப் கணக்குல இருக்கக்கூடிய தொகைக்கு இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க அப்டிங்கிற காமனான ஒரு சந்தேகம். இதுல நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நீங்க வேலைய விட்டு நின்னதுக்கு அப்புறம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 35 வயசு வரைக்கும் நீங்க வேல பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போயிட்டீங்க அப்டின்னு வச்சுக்கலாம். அப்போ பிஎஃப்ல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 3 வருஷம் தான் வட்டி வரும். அதுக்கப்புறம்லாம் வட்டி வராது அப்டின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து உண்ம கிடையாது. 3 வருஷங்கிற கான்செப்ட் ஓகே. ஆனா, அது எந்த ஏஜ் நபர்களுக்கு அப்டிங்கிறது இதுல ரொம்பவே முக்கியமானது. ஸோ, அதனால இந்த சந்தேகத்துக்கான விளக்கம் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு பிஎஃப்ல மட்டும் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தொகை வந்து குடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குடுக்குறாங்க. 8.25% சம்திங் வந்து குடுக்குறாங்க இல்லையா? ஸோ வேற எந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயும் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. சேஃபானது. அதனால பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் எடுங்க. அப்படி இல்லன்னா எடுக்காதீங்க. இது வந்து என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். ஓகே. இப்ப நம்ம அந்த சந்தேகத்துக்கான விளக்கத்துக்குள்ள போயிரலாம். அதாவது இங்க பாருங்க. இது இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து வெளியிட்ட அந்த ஒரு நியூஸ் தான். லெட்ஸ் டிகோட் இன்ஆப்பரேட்டிவ் இபிஎஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட் இன்ஆப்பரேட்டிவ் ஆயிருச்சு. அதுல எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கல அப்படின்னா, 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஸ்டாப் ஆயிரும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆர் ஆஃப்டர் ஏஜ் 55. 55 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பிஎஃப் அக்கவுண்ட் இன்ஆப்பரேட்டிவ் ஆயிருச்சு. அதாவது 55 வயசு வரைக்கும் அவர் வேலை பார்த்திருக்கிறாரு. பிஎஃப்லயும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. 55 வயசுல அவர் வேலைய விட்டு நிக்கிறாரு. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த 3 வருஷம் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகிருது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தொகை 58 வயசு வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்கும். 56, 57, 58 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு நபர் 55 வயசுல ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா, அவருடைய பிஎஃப் அக்கவுண்ட் வந்து 3 வருஷம் ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஆப்பரேட்டிவ் ஸ்டேஜ்க்கு போயிரும். அப்ப இன்ஆப்பரேட்டிவ் ஸ்டேஜ்க்கு போயிருச்சு அப்படின்னா, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்காது. அதே ஒரு நபர் 58 வயசுல ரிட்டயர்மென்ட் ஆகுறாரு அப்படின்னா, 3 வருஷம் ஆக்டிவா இருக்கும். அப்ப ஏஜ் வந்து 61 வயசு வரைக்கும் அவருடைய பிஎஃப் அக்கவுண்ட் ஆக்டிவா தான் இருக்கும். அதுவரைக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 70 வயசுல ஒரு நபர் ரிட்டயர்மென்ட் ஆகுறாரு அப்படின்னா, அவருடைய பிஎஃப் அக்கவுண்ட் 73 வயசு வரைக்கும் ஆக்டிவா தான் இருக்கும். 3 வருஷம் ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னாப்பரேட்டிவ் ஸ்டேஜ்க்கு போயிரும். அது 73க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வராது. ஜஸ்ட் பிஎஃப் அமௌண்ட் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ 55 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்க்கலாங்க பாருங்க. இயர்லி ரிட்டயர்மென்ட் எனி டைம் பிஃபோர் 55. யுவர் இபிஎஃப் கன்டினியூஸ் டு ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் டில் ஏஜ் 58 அண்ட் பிகம்ஸ் இன்ஆப்பரேட்டிவ் தேர்ஆஃப்டர். இப்போ நீங்க வேலைய விட்டு நின்ட்டீங்க. ஓகே. வேலைய விட்டு நின்ட்டீங்க அல்லது ரிட்டயர்மென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வேலைய விட்டு நின்ட்டீங்க அப்படின்னாலோ, 40 வயசுல இருக்கக்கூடிய நபர் வேலைய விட்டு நின்ட்டாரு அப்படின்னா, அவருடைய பிஎஃப் அக்கவுண்ட்ல எவ்வளோ தொகை இருக்கோ, அந்த தொகைக்கு ஒவ்வொரு வருஷமும் வட்டி தொகை செலுத்திட்டு வருவாங்க. அப் டூ அந்த நபரினுடைய 58வது வயசு வரைக்கிலும். 58 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவருடைய பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வராது. ஸோ இதுதான் வந்து கிளாரிட்டி. ஸோ அதனால இந்த 3 வருஷம் கான்செப்ட் அப்படிங்கிறது கரெக்ட்டு. அது 55 வயசோ அல்லது 55 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும் தான். 55 வயசுக்கு உட்பட்ட நபர்களுக்கு அவருடைய பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 58 வயசு வரைக்கும் இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து குடுப்பாங்க. ஸோ இந்த தகவல நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது காமனா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். நெறைய பேரு இந்த ஒரு காரணத்தினால, அதாவது பிஎஃப்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா, அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வராது அப்டின்ட்டு, முன்கூட்டியே அந்த பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ட எடுத்துர்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வருது அப்டின்னு. பட் இருந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வராது அப்டிங்கிற காரணத்தினால எடுத்துர்றாங்க. பட் அந்த மாரி கிடையாது. ரூல்ஸ் இதுதான். ஸோ இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.